திரிசூலநாதர் சன்னதியில இருக்க சவுந்தராம்பிகைக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு. அது என்னன்னா, அந்நிய நாட்டு படையெடுப்பின் போது கோவில்ல இருந்த சவுந்தராம்பிகையோட தாயார் கையில இருக்க கட்டை விரல் சேதமடைஞ்சிடுது. அப்போ பின்னமான சிலைய வச்சுக்க கூடாது இல்லையா? அதனால அத எடுத்துடுறாங்க. அப்போது அந்த கோவிலோட அர்ச்சகர் கனவுல தனது பின்னத்த சரி செஞ்சு மீண்டும் திரிசூலநாதர் பக்கத்திலேயே வைக்கணும்னு சொல்லிட்டு அம்பாள் உத்தரவிட்டதாகவும், அவங்களுக்கு உடைஞ்ச அந்த கட்டை விரல் பதிலு தங்கத்திலேயே கட்டை விரல் செஞ்சு வச்சதாகவும் இன்றும் வரலாறு இருக்கு. அடுத்தது பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா, லிங்கோத்பவர், மகாவிஷ்ணு, ஆருத்ராம் போது நடராஜருக்கு அபிஷேகம்லாம் சிறப்பா நடைபெற்று வருது. அடுத்தது மார்க்கண்டேயர் சிவலிங்க ஸ்வரூபமா இங்க வடிவமைச்சிருக்காங்க. அடுத்தது துர்க்கை அம்மன் சன்னதி, கால பைரவர், நால்வர்கள் சன்னதி எல்லாம் பார்த்துட்டு நம்ம சன்னதியெல்லாம் சுற்றிட்டு வெளில வந்த உடனே அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள்